கடலூர் கெடிலம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்பு பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளன. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் விவேக்கிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் விவேக், கடலூரில் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க. வணக்கம் பாடம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடந்த 3 நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக கெடிலம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர கிராமங்களில் மழைநீர் புகுந்துள்ளது. மேலும் வீராணம் ஏரி, பெருமாள் ஏரி, வாலாஜா ஏரிகளில் உள்ள கரைகளில் உள்ள அனைத்து இடங்களிலும் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலும் அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடமின்றி தவித்து வருகின்றனர். மேலும் இந்த நிலையில் மக்களுக்கான எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகம் இன்று நேரில் பார்வையிட்டார். அதாவது அமைச்சர் சம்பத் மற்றும் ககன்தீப் சிங் பேடி, ஊரக வளர்ச்சி செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம் கடலூரில் உள்ள சுப்ராயலு நகர். இங்கு உள்ள வீடுகளிலும் மற்றும் தொழில் செய்யும் இடங்களிலும் மழைநீர் புகுந்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இன்று தீபாவளி பண்டிகை என்று தெரிந்தும் அதாவது அந்த ஒரு மகிழ்ச்சியை இல்லாமல் மக்கள் மிகுந்த துயரம் அடைந்துள்ளனர். இந்த கனமழைக்கு இதுவரை 23 பேர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் இதில் விசூர் 3 பேரும், செம்மேடு மற்றும் அதிகபட்சமாக பெரிய காட்டுப்பாளையத்தில் 10 பேரும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டனர். மொத்தம் 23 பேர் இந்த கனமழைக்கு இதுவரை பலியாகியுள்ளனர். விவேக், மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் கடலூரில் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? இந்த மீட்பு பணிகளை பார்வையிட வணிகத்துறை அமைச்சர் சம்பத் மற்றும் ககன்தீப் சிங் பேடி, ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தலைமையில் 3 பேர் தலைமை மற்றும் அரசு அதிகாரிகளுடன் மழை பாதித்த இடங்களில் இன்று காலை முதல் அவர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, மருந்து வசதிகள் மற்றும் அதற்கான மின்சாரம் போன்றவற்றில் ஏற்பாடு செய்து அதற்கான முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மழைநீர் புகுந்த இடங்களில் உள்ள மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் வெளியேறப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உதவிகள் மேற்கொண்டு அவர்களுக்கு நிவாரணம் உடனடியாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக இந்த மழைக்கு 24 குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், மேலும் தங்களுடன் அதாவது ககன்தீப் சிங் பேடி அவர்களுடன் ஆய்வு நடத்தி மேலும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.